Hi friends, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் மசாலா ரெடி பண்ணுறேன். அது என்ன மசாலா அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து 2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் வந்துட்டு ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் சோம்பு பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு பொடி, 2 ஸ்பூன் தனியா பவுடர், 2 ஸ்பூன் வந்துட்டு வீட்டில் நம்ம அரைச்ச வத்தப்பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் கலருக்காண்டி வந்து நான் வந்து 2 ஸ்பூன் காஷ்மீரி பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து மொத்தமாக நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி கூடுதலாகவே நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மெரினா பீச்சில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுக்குறப்போ அவங்க லாஸ்ட்டாக ஒரு மசாலா வந்துட்டு நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. அந்த மசாலா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு இப்போ காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். அதே ஸ்பூனோட அளவுலேயும் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 ஸ்பூன் வந்துட்டு நிலக்கடலை பருப்பு, தோல் உரித்த நிலக்கடலை பருப்பையும் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 2 ஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கேன். இந்த 2 ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வந்து நல்லதுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவோட ஆட் பண்ண போகிறோம். மிக்சியில் வந்து திரிச்சு எடுத்துக்கலாம். ஜாரில் இப்போ நம்ம வந்து மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா தடவிடலாம். இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த மசாலாவை வந்துட்டு நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சியும் பூண்டியும் வந்து நச்சு வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 லெமன் வந்து அதில் ஸ்க்வீஸ் பண்ணி வச்சிடுறேன், புளிஞ்சு விட்டுறேன். தண்ணி ஊற்றி மசாலா பேஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒவ்வொரு மீனாக வந்துட்டு மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்தால் போதும். நம்ம வந்து நல்லா டபுள் சைட் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் தடவிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா இந்த மசாலா வந்துட்டு மீனில் நல்லா ஒட்டிக்கிடும். அப்போ இது வந்து மசாலா வந்து கலண்டு வராது. அதனால தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். வந்து பாக்ஸில் மாற்றி ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடப்போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து மீனை வந்து நான் இதில் போட்டேன். அது கூட கருவேப்பிலை மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலா வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.